ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 சாமுவேல் 30:8 வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதை நீ ஃபாலோ பண்ணிதாகணும் தாவீதே, நீ ஃபாலோ பண்ணிதாகணும். அமலேக்கியனை விட்டுறாத. அமலேக்கியனை நீ மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை போராடிதான் ஆகணும். நான் நல்ல போராட்டத்தை போராடிதான் ஆகணும். விசுவாச ஜீவியத்தில் போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடிதான் ஆகணும். ஆமென். ஜீசஸ். அமலேக்கியன் யார் என்பது நமக்கு தெரியும். அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தது. ரெவிதீமிலே இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கின போது முதலாவது அமலேக்கியன் ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, கானானை நோக்கி பயணிக்கிற, சுதந்திரிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாய் துணிகரமாய் வருகிறான். தேவனுக்கு எதிரானவன் தேவ பிள்ளைகளுக்கும் எதிரானவன். தேவனை பகைக்கிறவன் தேவ பிள்ளைகளையும் பகைக்கிறவன். அதே போலதான் தேவ பிள்ளைகளுக்கு எதிரானவன் தேவனுக்கு எதிரானவன். தேவ பிள்ளைகளை பகைக்கிறவன் தேவனை பகைக்கிறவன். தேவ பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிறவன் தேவனோடு யுத்தம் செய்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தம் தலைமுறைக்கு நடக்கும். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. விசுவாச ஓட்டத்திலே நம்மை வீழத்தள்ளவும், நம்மை மோசம் போக்கவும் பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சிப்பான். ஒரு தேவ பிள்ளை இதில் தெளிவாய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட தாவீதின் வாழ்க்கையில எப்படி அமலேக்கியனோடு ஒரு யுத்தம் வந்ததோ, அப்படியே அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த யுத்தம் உண்டு, இந்த போராட்டம் உண்டு. ஆனால் ஒரு காரிய நிச்சயம் என்ன? நாம் கர்த்தருக்காய் நிற்கும் போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமம் 25வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில், அமலேக்கியன் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, அமலேக்கியன் தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து எகிப்திலிருந்து புறப்படுகையில் நீ இளைத்து விடாய்த்திருக்கிற போது பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இதை மறந்துடாத. அடுத்த வார்த்தை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சதும் நம்ம அசதியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அமலேக்கியனுடைய ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாதபடிக்கு நீ அழிக்கணும், நீ யுத்தம் பண்ணணும். இதை மறந்துடாத. இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீ அசதியா இராத. ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு மீட்டிங்ல ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி. அவருடைய நண்பர் ஒரு காட்டு பகுதியில் ஊழியத்துக்காக கர்த்தர் காண்பித்து அந்த பகுதியில் போய்
அவர் ஒரு வீடு கட்டி ஒரு சின்ன கம்புகளால் ஒரு வேலியெல்லாம் வச்சு அங்கே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்து பகல் நேரத்தில் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வருவார். அந்த சரௌண்டிங்ஸில் யாருமே கிடையாது, தனியாக ஒரு இடத்துல. அப்படி தான் ஒரு நாள் இரவு லேட்டாக அவர் வாரார். நல்ல களைப்புடன் வருகிறார். களைப்போடு வந்து போகலான் அந்த கையில் டார்ச் வச்சு அடிச்சுட்டு இப்படி வரார். வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாம்பு கிடக்கிறது. இவர் சுதாரித்து கொண்டு என்ன பண்ணார்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பு எடுத்து நல்ல அடின்னு அடித்து அதை கொண்டுட்டார். அது செத்துட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டு கேட்டு பக்கத்தில் செத்ததும் இவர் என்ன பண்ணார், கம்பால் கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டார். தள்ளி போட்டு அப்புறம் பார்க்குறார், ரொம்ப டயர்டு. சரி நாளைக்கு எரிச்சிடலாம், நாளைக்கு இதை காலையில் எழும்பி எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டு ஜோமெண்ட்டு படுத்துட்டார். இரவு 2 மணி இருக்கும். கதவை ஒருத்தங்க போட்டு டப் டப் டப்னு அடிக்கிறான். இவருக்கு டவுட்டு. என்ன டவுட்னா, இந்த ஏரியாவில் யாரும் கிடையாது, யார் இந்த கதவை அடைக்கிறாங்க? இவர் அந்த காட்டு பகுதியில் இருக்கிறதுனால ஒரு கன்னெல்லாம் வச்சுருந்தார். இது மிருகங்கள்டேருந்து காப்பாற்றி கொள்ள ஒரு சின்ன கன்னு எல்லாம் வச்சுருந்தார். அப்போ எதுக்கும் டவுட்டில் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி, அவர் ரூம்லேருந்து விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த கதவு ஃப்ரண்ட் தெரியும். பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து நின்று அந்த கதவை ஓங்கி கோவத்தில் வந்து அப்படி தட்டுது, கொத்துது, அப்படி முட்டுது. இவர் சுதாரித்து கொண்டார். இது எப்படி வந்தது என்பது அவர் சுதாரித்து கொண்டார். அந்த பாம்பு அங்கே செத்து கிடக்குது. அதை பார்த்துட்டு நேராக இந்த இடத்துல வந்து நின்று அந்த கதவை அடிச்சிட்டு இருக்கு. இவர் உள்ளிருந்து கன் எடுத்து அடிச்சிட்டார். அது செத்துட்டு நேராக போய் என்ன செய்தாருண்டா, இனியும் நான் வந்து காலை வரை பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த 2ஐயும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து விட்டார். இந்த சம்பவத்தை அந்த போதகர் சொல்லும்போது எதற்காக சொல்லுகிறார் என்றால், நீ முடிஞ்சிட்டு நினைச்சிட்டு நீ போயிடாத, உனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வேணும். இனி இந்த சத்துரியம் எல்லைக்குள்ள வர மாட்டாங்கிற தெளிவு வரது வர நீ போராடிட்டு தான் இருக்கணும். ஆமென். ஆண்டவரே நான் போகணும், ஆண்டவரே நீ போய் தான் ஒன்று தாவீதே, விட்டுறாத. அவன் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டான், சரி போறது போட்டு விட்டுறாத. ஆண்டவர் தெளிவா சொல்ல, நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் அவர் சத்துருவனுடைய டார்கெட்டை என்னவென்றால் நம்முடைய சுதந்திரம், நம்முடைய சுதந்திரம். அதாவது எனக்கென்று தேவன் கொடுக்கிற சின்ன விஷயத்துல கூட அவன் கை வைக்க பார்ப்பான். தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம், அந்த அப்பத்துல அவன் கை வைப்பான். பிள்ளையின் அப்பமா சுகம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவுள், இதை மறந்துடாத. தேவ பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கோலை நீட்டுறது மட்டும்தான் மோசையின் வேலை. காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளக்கிறது கர்த்தருடைய செயல். ஆமென். நேரம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போகுது, டைம் இல்ல. கொஞ்சம் என் கூட நீங்க பயணிக்கும்படியாக, விழிப்போடு இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த அமலேக்கை குறித்து கண் திறக்கப்பட்ட பிழையாம் விளம்பினது என்னவென்றால், என்னாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன். ஆனாலும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் அவன் முடிவில் முற்றிலும் நாசமாவான். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சபைக்கு சொல்லி பலப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலையில் அவன் முந்தி எழும்பிட்டான், கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாம பண்ண முந்தி எழும்பிட்டான். நம்ம கொஞ்சம் அசதியா இருந்தோம் அல்லது கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுட்டோம். அவன் முந்தி எழும்பி சில காரியங்களை பறித்து கொண்டு, சில காரியங்களை தடுத்து கொண்டு அவன் சிரித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க.
ஆனால் அவனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று கர்த்தர் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் முந்தி எழும்பினது உண்மைதான். ஆனா சபையே கேள், அவன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் முந்தி எழும்பின அமலேக்குக்கு கர்த்தர் முடிவு எழுதி விட்டார். அவன் முற்றிலுமாக ஆமென் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி என் நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு முந்தி எழும்பின அமலேக்கின் முடிவு முற்றிலும் நாசமாகும். ஆமென். அவன் முந்தி எழும்பும் போது அல்லது அவனுடைய கை ஓங்கும் போது இஸ்ரவேலருடைய கை தாழ்ந்து போகும். ஆமே, நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க. அந்த நோட் பண்ற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல நீங்க வார்த்தையோடு டிராவல் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள்லாம் இருதயத்தில் ஆழமாய் விழுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவன் முந்தி எழும்பிட்டான். ஆமென். அவன் முந்திட்டான். ஆமென். ஆனா ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவனுடைய முடிவு கர்த்தர் எழுதிட்டார். அவன் எழும்புற இடத்துல நாம விழுவோம். அவன் முந்தி எழும்பிட்டான். எப்படி அமலேக்கியருடைய கை இப்படி ஓங்கும் போது ஓங்கி இருந்த இஸ்ரவேலருடைய கை தாழ்ந்து போகும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். அமலேக்கின் கை ஓங்கும் போது ஓங்கி இருந்த இஸ்ரவேலின் கை தாழ்ந்து போகும். அமலேக்கின் எழும்பும் போது நின்று கொண்டிருந்த இஸ்ரவேலன் தேவஜன் விழுவான். அந்த வீழ்ச்சியை பார்த்து அமலேக்கியன் சிரிக்கிறான். ஆனா விழுந்து கிடக்கிற தேவ ஜனத்துக்கு அவனுடைய முடிவும் தெரியும், தன்னுடைய முடிவும் தெரியும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் ஆமென் சொல்றவங்க, நான் விழுந்தாலும் நான் எழும்புவேன். அமலேக்கியன் ஒரு விசை விழுந்தால் அவன் விழுந்ததுதான். ஆனா ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் 1, 2, 3, 4 அல்ல, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பாஸ்டர் சொல்லி சத்துரு உங்களை கலங்க பண்ணும் போது அவனுடைய ஃபியூச்சரை சொல்லி நீங்க அவனை கலங்க பண்ணுங்க. இன்னைக்கு சத்துரு உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஏன் நீ விழுந்து கிடக்கிற? நீங்க சொல்லுங்க, சிரிச்சுக்கோ. ஆமே, நீ ஏன் சிரிக்கிறேன்னு அவன் கேட்டா சொல்லுங்க, எனக்கு ஏன் முடிவும் தெரியும், உன் முடிவும் தெரியும். ஜீசஸ். ஆமென். எனக்கு ஏன் முடிவும் தெரியும். நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன், நான் விழுந்துட்டேன். ஆனா என்னை மீட்டவர் எனக்காக வழக்காடி என்னை திரும்ப கொண்டு வருவார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? என் கை என் விரோதிகள் மேல உயரும்படி கர்த்தர் செய்வார் என்று நம்புகிறவர்கள் glory. ஹல்லேலூயா. காலம் குறித்திருக்கிறார். லேகியோன் பிடித்த வாலிபனிடத்தில் இயேசு போகும்போது அந்த வாலிபனுக்குள்ளிருந்து பேசின லேகியோன் என்ன சொல்லுச்சு தெரியுமா? மத்தேயு 8:29 காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. அப்போ பிசாசுக்கு தெரியுது காலம் வரும்போது வேதனை. யார் வந்தா? இயேசு வந்தா பிசாசுக்கு வேதனை கூடும், நம்முடைய வேதனை மாறும். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல். இது பிசாசு பாட முடியாது. இயேசு கனரேத்து கடற்கரையில கால் எடுத்து வச்சதுமே அலற ஆரம்பிச்சுட்டு, ஐயோ வந்துட்டார். அதனாலதான் எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, உங்க வீட்டுக்குள்ள இருந்து தனியாக போகாதீங்க, தேவ பிரசன்னத்தோடு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆச்சு, ஓடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அப்பா என் கூட வாங்கப்பா. மோசே சொல்றார், நீங்க உங்க சமூகம் என் கூட வரலன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
கூட வரவன் பிராமிஸ் பண்ண ஆண்டவர் இப்ப சொல்றார், நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளை ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு எவ்விதத்திலும் நான் வாழ்ந்துடும். அதனாலதான் அவன் வரும்போது திருட வரான். திருட வருகிறான். அவன் தேவ பிள்ளை எதை நம்பி முன்னாடி போகணும் தெரியுமா? கர்த்தர் அவன் முடிவு எழுதிட்டார். என் முடிவை எழுதி வச்சுட்டார். இன்னைக்கு நீங்க ஒரு யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய ரிசல்ட் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஏற்கனவே எழுதப்பட்ட ரிசல்ட் நடக்க போகுது. ஆனா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நிக்கணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை, ஹல்லேலூயா, கொடியவன் அற்று போனானே, இல்லை எல்லாம் சந்தோஷம் தானே நம்ம. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்க்கணும்னா இதை உள்ள வைக்கணும். அவர் முடிவு எழுதிட்டார். பிசாசு நினைச்சிட்டு இருக்கிற இவன் விழுந்துட்டான், இவனால எப்படி எதிர்க்க முடியும்? அப்பொழுதுதான் மீகா சொல்லுகிறான், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எதிர்க்காத வரைக்கும் கோலியாத் வந்து நின்றான். எதிர்க்க துவங்கினதும் கோலியாத் விழுந்தான். எதிர்த்து நில்லுங்க. தேவ பிள்ளைகளை இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன் சுதந்திரத்தை, ஏன் அப்பத்தை நான் சாப்பிட எப்படிங்க இருக்கும்? நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பிளேட்ல ஒரு ஆள் மண்ணை வாரி போட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் நாங்க தெய்வீக சுகத்துல கை வச்சிருக்கிறோம் சாத்தான். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க ஒரு பிளேட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் மண்ணை தூக்கி போடுறான், எப்படி இருக்கும்? அப்படிதான் நாங்க சாத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம், அமலேக்கியம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கலாமா? ஆண்டவர் சொல்ல, நீ நில்லு அப்படிங்கிறார். யோசேப்பு சொல்ற, எனக்கு நிக்க பலன் இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அவன் தான் மேக ஸ்தம்பத்தில் இருக்கிற என்ன பார்க்கல, நீயுமா பார்க்கல. ஆமென். உலகத்தின் முடிவு வரையத்தான் சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பிதாவான் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே வசனத்துல ஆமென், அவருடைய அப்போஸ்தலர்களோடு சீஷர்களோடு கூட அவர் கிரியையை நடப்பித்தாராம். மார்க் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. மார்க் 16வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள். ஹல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? தேவனுடைய வலது பாரிசம், உன்னத ஸ்தலம். தேவன் எங்க இருக்கிறார்? சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவருடைய வலது பாரிசத்துல யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து. அப்போ அவர் அங்கதான் இருக்கிறார். ஆனா என்ன கர்த்தர் அனுப்பும் போது என் கூட இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். பல நேரத்தில் நம்ம இதை மறக்கிறோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் போராடும். அவ்வளவுதான், நீ விழுந்துட்ட பாத்தியா? விழுந்தேன், ஆனா நான் எழும்புவேன். ஏன்னா நானா நீதிமானா மாறல, அவரால் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிசாசு வந்து ஆஃபர் வைக்கிறான்னு வைங்களேன், இயேசு கிட்ட ஆஃபர் வச்ச மாதிரி, நீ என்ன வணங்கினா நான் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். இப்படி ஒரு ஆஃபர் உங்கள்கிட்ட வைக்கிறான்னு வைங்களேன், நீ மட்டும் கொஞ்சம் வழி மாறுனா உனக்கு நான் பெரிய ப்ரொமோஷன்லேயே வேலை கொடுக்குறேன், உனக்கு வீடு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் ஆஃபர் வைக்கிறான்னு வைங்களேன். அவன்கிட்ட சொல்லுங்க, பிசாசே நீ உன்னால் இதெல்லாம் செய்ய முடியுது, ஓகே, உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ விழுந்தவன் தானே, உன்னால் எழும்ப முடிஞ்சுதா? இல்லை. ஆனா நான் சொல்றேன் கேளு, நான் விழுந்துதான் கிடந்தேன், சேற்றில கிடந்தேன், பாவத்தில் கிடந்தேன். அவர் இறங்கினார், உன்னை தூக்கல, என்ன தூக்கினா, பிள்ளையாக்கினா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. நம் பாக்கியவான்கள், நம் பாக்கியவான்கள். ஆமென். இதை மறக்கிறோம், இதை மறக்கிறோம். ஐயோ, உங்களுக்கு பாரு, தேவன் யாரென்று கேட்கிறவனுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா விழுந்தா தூக்கி விட கரம் இல்லை. ஆனா பயங்கரமான குழியில் மாத்திரம் அல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து, மரண வாசலில் இருந்து அவருடைய கரம் என்னை தூக்கி விட்டது. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் 2 கொரிந்தியர் 2:11 கொரிந்து சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதும் போது பவுல் இப்படி சொல்லுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அப்ப சாத்தான் யார் அப்படின்னா, மோசம் போக்குகிறவன், மோசம் போக்குகிறவன். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் இப்படி பண்ணேன். அங்க என்ன பண்ணிருப்பாருன்னா, துக்கப்படுத்தினவனுக்கு பவுல் வந்து அன்பின் கிரியை காட்டியிருப்பார். என்ன பவுலை உங்களை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்கிற, நீங்க என்னடானா லவ் மேல லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்கள. ஆமென். பதிலுக்கு அட்லீஸ்ட் உங்களை தான் ஒரு முள்ளு குத்திட்டு இருக்குல்ல, எடுத்து ஒரு குத்து குத்திட்டு திருப்பி வைக்க கூடாதா? ஆமென். நீங்க எப்படி? அப்போதான் பவுல் சொல்லுகிறார், சாத்தானாலே மோசம் போயிடக்கூடாது. நான் எப்படா ஸ்லிப் ஆவேன், நான் எப்போ கொஞ்சம் மாம்சீகமா யோசிப்பேன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்து சொல்றார் பாருங்கள், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். நல்ல கவனமா கேளுங்க. ஆவிக்குரிய நிலையில பலவீனமா இருக்கிறவனை ஆயுதங்களை கொண்டு தாக்குவான். ஆவிக்குரிய நிலையில பலமா இருக்கிறவனை தந்திரங்களை கொண்டு தாக்குவான். இவன் தான் பிசாசு. நான் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆயிட்டேன்னா அவன் வெப்பனை தொடுத்துட்டே இருப்பான். நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னா அவன் வந்து தந்திரத்தை இறக்கிட்டே இருப்பான். பவுல் வந்து பிசிக்கலி வீக், ஆனா ஸ்பிரிச்சுவலி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் குறி சொல்லுகிற ஆவி உடையவள் வந்து என்ன சொல்றான்னா, உன்னதமான தேவனுடைய குமார், ஊழியக்காரரே அப்படி சொல்லிட்டு நல்லா புகழ்ந்து உயர்த்தி பவுல் சொல்றார், தெரியும் அவன் எனக்கு பண்ணது பெரிய துரோகம், அவன் எனக்கு பண்ணது அவ்வளோ வலியா இருக்கு, அதே மாதிரி எனக்கும் பண்ணலாம், ஆனா நான் அப்படி பண்ணிட்டேன்னா நான் மோசம் போயிருவேன். ஏன்னா மோசம் போக்குகிற சாத்தான் சுத்திட்டு இருக்கிறான். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். தாங்க முடியல சபையா இருக்கு. எப்படி நீங்க அவனுக்கு நன்மை செய்யலாம்? அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? ரைட்டு தான்ப்பா, ஆனா நான் வந்து அவன் செஞ்சது மாதிரி நான் தீமை செஞ்சுட்டேன்னா நான் சாத்தானால மோசம் போயிருவேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தான் தெரியும்ல. அவனுடைய தந்திரம், அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல. மோசம் போக்குகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம்
அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற உலகம் அனைத்தையும். இந்த உலகம் யாருக்குள் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப அவன் என்ன நினைக்கிற? எல்லாரையும் மோசம் போக்கணும். அதாவது நீ என்ன வேணாலும் வழிபட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் ஆராதிச்சுக்கோ, ஆனா சத்திய தெய்வத்தை விட்டு ஆராதிச்சுக்கோ. அவன் பக்தி எடுக்க மாட்டான், ஆனா பாதையை மாத்தி விட்டுருவான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, அப்ப மெய்யான ஒளினா ஆல்ரெடி நிறைய பொய்யான ஒளிய காட்டிட்டாங்க. இதுதான் நிறைய பொய்யான ஒளி சுத்தி. ஆனா பரலோக பிதா காட்டினார் மெய்யான ஒளி வருதான். ஹல்லேலூயா. பாதையும் பார்த்த பக்தி தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்து பக்தியை எடுக்கிறான். மற்றவர்கள்ட்ட பக்தி இருக்கு, ஆனா பாதை உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்புனா எங்க இருந்து வரலாம்? அங்கிருந்து இந்த பிரச்சனை தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் முடிவு எழுதி வச்சிருக்கிறார். அந்த பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அதனாலதான் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். அந்த தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். ஒரு தேவ பிள்ளை இதுல தெளிவா இருக்கணும். பிசாசுக்கு எவ்விதத்திலும் இணங்காதபடிக்கு 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதன் அர்த்தம் என்ன? அவன் யாரை யூஸ் பண்றானே நமக்கு தெரியாது. 12 சீஷர்கள்ல பிசாசு முதல்ல யார கையில் எடுத்தான்? நீங்க ஜீசஸ் மூவில லாஸ்ட் சீன் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க நினைக்கிறேன். 12 சீஷர்கள்ல பிசாசு யார முதல்ல கையில் எடுத்தான்? பேதுரு. எப்போ? பரலோகத்தின் திறவுகோல் அவன் கையில. அதன் அர்த்தம் என்ன? பரலோகத்தின் திறவுகோல் கொடுத்துட்டார். கொடுத்ததும் இனி பேதுரு என்ன சொன்னாலும் மக்கள் என்னதான் செய்தாகணும்? நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய கிஃப்டட் பர்சன் இல்ல. அதனாலதான் பெரோயா பட்டணத்தார் மாதிரி சபை இருந்தால் மட்டும்தான் தப்பும். பெரோனா பட்டணத்தார் என்ன பண்ணுவாங்களாம்? பவுலே வந்து பிரசங்கம் பண்ணாலும் பைபிள்ல இருக்கான்னு பாப்பாங்களாம். இருந்தா ஆமென், அது பவுல். ஆமென். கலாத்தியருக்கு எழுதும் போது நினைக்கிறேன் பவுல் சொல்லுகிறார், இதில் இந்த சுவிசேஷத்தை நாளைக்கு ஒரு தூதனே இறங்கி வந்து வேற சொன்னாலும் நீ என்ன செய்தராத, நம்பாத. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவனுடைய தந்திரங்கள். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுல் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆரம்பத்தில் அநேக வெற்றிகள், வெற்றி மேல வெற்றி, கர்த்தர் அவனை பலப்படுத்தி அழகாய் கொண்டு வருகிறார். இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலோடு பேசுகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இது எந்த சம்பவம்? யாத்திராகமம் 17. ஆமென். சிலர் இருக்கிறத பார்த்தா அதான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, சொல்லி விடுங்க. ஏன் எங்களை போட்டு கேட்டு? நாங்க சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கு நல்லாவே
தெரியும். இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தை சும்மா கிடையாது. நம்ம சத்துரு எந்த அளவுக்கு காயம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப கேட்கலாம், ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவரே மனதில் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் ஆண்டவர் ஒன்னும் செய்யாம இருக்கிறீங்க? ஏன்னா நீயும் மனசுல வச்சிருக்கிற. ஆமென். நான் ஏதாவது பேசலன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நீ பேசி முடிச்சிடுற. நான் ஏதாவது கை வாங்கலான்னு பார்த்தா நீ காலையும் சேர்த்துல வாங்கிட்டு வந்துட்டு கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எங்க பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் கர்த்தருக்குரியது. அதனாலதான் சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழையானவன் தன்னை உமக்கோ போய்ப்பான். அவர் தானங்க இந்த பாதையில நடத்துறாரு. இந்த பாதையை முடக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல கவனிங்க. ஒரு எலியாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தா சத்துரு ஒரு யேசபேலை கொண்டு வந்து நிறுத்துவான். ஒரு யோசேப்பை, ஒரு மோசையை கர்த்தர் தெரிந்தெடுத்தால் ஒரு பார்வோனை கொண்டு வந்து நிறுத்துவான். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. ஆமென். இயேசு வந்தபோது சாத்தானே டைரக்டா வந்துட்டான். ஒரு தாவீது களத்துக்குள்ள வரானா, ஒரு கோலியாத்து வரான், ஒரு சவுல நினைக்கலாம். ஆண்டவரே அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் கோலியாத்தை நிறுத்தி இருக்கிறான். ஏய், கர்த்தர் ஒன்ன நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் 9 அடி ஹைட்ல சத்துரு கோலியாத்தை நிறுத்தும் போது தாவீதே 10 அடி ஹைட்ல ஒருத்தனை கர்த்தர் தேடாம ஒன்ன தேடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்ல. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். சிங்காசனத்துல இருக்கிற பலமுள்ள பார்வோனை வீழ்த்துறதுக்கு 80 வயசு தாத்தா இன்னைக்கா நாளைக்கா என்று காத்து கொண்டிருக்கிற மோசைய, வா உன்னை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தாவீது வந்தபோது அந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பு தான் வரும். ஏன்னா கோலியாத் வந்து சுத்தி பார்த்தானா, எங்க கீழே நின்று தாவீது ஹலோ. ஆமென். கோலியாத் எப்படி பார்த்தானா? இப்படி சுத்தி பார்த்தானா. தாவீது இருக்கிறான், எங்க பார்த்துட்டு இருக்கிறான்? இந்த பெரிய லாரி போகும்போது இந்த சின்ன கார்ல போய் ஹார்ன் அடிச்சு பார்த்தா அவங்க எத்தி பார்ப்பாங்க, எங்க சார் நாங்க கீழே இருக்கிறோம். அதாவது சத்ருவின் ஸ்தானாபதியா ஆமென் சரீர பிரகாரமாய் பலமுள்ளவனை நிறுத்தும் போது அவருடைய ஸ்தானாபதியா உறவில் பலமுள்ளவனை கர்த்தர் நிறுத்துகிறார். எனக்கு பட்டயம் பிடிக்க தெரியாது, எனக்கு ஈட்டி எறிய தெரியாது, எனக்கு வாழ் சுத்த தெரியாது. அப்போ உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவரை நேசிக்க தெரியும், அவருடைய அன்பை உள்வாங்க தெரியும், எனக்கு அவரோடு பழக தெரியும். சபையை உன்னை தான் கர்த்தர் அமலேக்கை வீழ்த்தும்படி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவாடுறதுல உறுதியா இருங்க, உறவாடுறதுல உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆமென். ஆண்டவர் சொல்ல, இதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால நீ என்ன செய்யணுமா? அடுத்த வசனம், 3வது வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம். அமலேக்கின் மேல என்ன வைக்க கூடாது? இரக்கம் வைக்க கூடாது. அந்த ஒரு சின்ன போட்டோ மட்டும் இருக்கட்டும். அது யாருங்க? அவர் தான் இயேசு. அந்த ஒரு சின்ன போட்டோ மட்டும் இரக்கம் வச்சிடாத. அதாவது அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவைகள்
ஏங்க இயேசுக்கு போட்டோ வைக்கணும்னா இயேசுவை பார்த்து வரையணும். இயேசுவை பார்த்து வரைய முடியுமா? அப்படி வரையணும்னா சேராபீன்கள் தான் வரைஞ்சிருக்கணும். சேராபீன்கள் வரையும்னு பார்த்தா செட்டையை எடுத்து மறைச்சிட்டு இருக்கு, அவரை பார்க்க முடியல. ஏன்னா அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். ஹல்லேலூயா. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது. இறக்க வைக்காத. ஆமே, நல்ல கவனிங்க. இரத்தத்தில் மீட்கப்பட்ட ஜனத்தை பார்வோன் மீண்டும் தொடர காரணம் என்ன? ஆமென். அதே ஆன்சர். இதுக்கு முந்தின கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்களோ அதே பதிலை உடனே சொன்னதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். தொடர காரணம் என்னவென்றால், காரணம் ஒன்றுதான், இவங்க என்ன எல்லையை தாண்டல. எல்லையை தாண்டணும்னா சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ணணும். நீ மீட்கப்பட்டாலும் எல்லைக்குள்ள இருந்தா பார்வன் திரும்ப வருவான். பட் எல்லையை தாண்டிட்டா பிரச்சனை சார். எல்லையை தாண்டேன்னு தெரிஞ்சா வாக்குத்தத்தை அப்ளை ஆகும். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டேன். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், இனி எகிப்துக்குள்ள தானே. எல்லையை தாண்டணும். எல்லையை தாண்டிட்டா அவ்வளவுதான். இல்லைன்னா அவன் திரும்ப வருவான். இந்த எல்லைக்குள்ள இன்னும் எல்லைக்குள்ளதான் இருக்கிறாங்க. எல்லையை தாண்டும் போது திரும்பி பார்த்தா பார்வோனும் இல்லை. அதுக்கப்புறம் பார்வோனும் வரல, பார்வோனுடைய சேனையும் வரல, ஒண்ணுமே இல்லை. ஒரு தேவ பிள்ளை இதுல தெளிவா இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்னால் போராட முடியல, ஏன் என்னால் மேற்கொள்ள முடியல? ஆண்டவர், அமலேக்கின் உரிமை பாராட்டுகிற ஏதாவது ஒன்று என்கிட்ட இருக்கிறதா? நான் இன்னும் எதற்காவது இரக்கம் வைத்து நான் என்னிடத்தில் வைத்திருக்கிறானா என்று ஜெபிக்கணும். கர்த்தர் காட்டி தருவார். எங்க இஸ்ரவேலர்கள் ஆயி பட்டணத்தின் இடத்துல தோற்றார்கள். ரீசன் தெரியல. ரீசன் இனி தெரிஞ்சிட்டு தான் அடுத்த யுத்தம். ரீசன் தெரியறதற்காக தேவ சமூகத்தில் யோசுவா விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இங்க பாரு, இப்படி ஒருத்தன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டான். எனக்கு கிரியை செய்ய முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக உன் பாளையத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு நான் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. நீ இறக்க வச்சிடாத. சவுல சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். சாமுவேலை கொண்டு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும் போது சவுல் புறப்படுகிறான். புறப்படும் போது கேனியரை பார்த்து சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்க. அதன் அர்த்தம் என்ன? டார்கெட் அமலேக்கியன் மட்டும்தான். யுத்தம் யாரோடு தான்? அமலேக்கியரோடு தான், அடுத்த வீட்டில் இருக்கிறவர்களோடு அல்ல. நம்ம போற வழில கேனியருக்கு ஒரு குத்து, எல்லாரும் குத்திட்டு அமலேக்கியன்ட்ட போய் நின்னா அம்பு இல்லை. ஏன்னா இருந்த அம்பெல்லாம் பக்கத்துல அடிச்சாச்சு. இருந்த வாழை வச்சு கூட ஆராதிக்க வரவங்களெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ இந்த கத்தியை வச்சு வெட்டினா பழம் கூட வெட்டப்பட மாட்டேங்குது. இதை வச்சா சத்துருவின் அவர் பாருங்க, டார்கெட் மாறக்கூடாது. நம்ம லெக்கு மாறிட்டுன்னா சத்துருவுக்கு நாம லெக்காயிருவோம். பெலிஸ்தியர் விரோதமாய் நின்ற சவுல் இப்ப தாவீதுக்கு பக்கமாய் திரும்பினான். பெலிஸ்தியனுக்கு லெக்காயிட்டான், ஈஸியா அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி 40 நாள் கோலியாத் வந்து நின்றானே, சவுலை தொட முடியல. சவுலை விட்டு ஆவியானவர் விலகிறது உண்மைதான், ஆனாலும் சவுலை தொட முடியலையே. ஏன்னா லெக்கு, பெலிஸ்தீன் தான் எனக்கு விரோதி, பெலிஸ்தீன் தான் எனக்கு விரோதி, பெலிஸ்தீன் தான் எனக்கு விரோதி. அதே டார்கெட் பண்ணிட்டு இருந்தனால கவனமா இருந்தான். நம்மளால அவனை அடிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அவன் அடிக்க நம்ம தப்பிடணும். 2 விதத்திலும் பழக படிச்சிடணும். எப்படின்னா, அட்டாக் பண்ணவும் பழகணும், தப்புறதுக்கும். கர்த்தர் அப்படிதான் பழக்குவித்தார். சிங்கத்தின் வாயை கிழிக்க மட்டும் பழக்கல, கூட இருக்கிறவன் எப்போ ஈட்டிய எரிவான் தெரியாது. அப்ப தாவீது என்னதான் ஹார்ப்பு பிளே பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கண்ணு சவுல் மேலதான், ஏன்னா எப்போ எரிவான்னு தெரியாது. இப்படி ஓங்கினதும் ஆளை காணல. ஹல்லேலூயா. நம்ம மெய்மறந்து இப்படி இருந்தா எங்க குத்தோன்னு பவுல் சொல்ற, என்னை பழக்குவித்த கண்மலை, என்னை பழக்குவித்தார்.
அவர் வந்து பல நேரத்தில் என்ன ஆண்டவர் என்ன வச்சு யுத்தமே ஆமே அவனை என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? தீங்கு நாளிலே கூடாரமறை ஒளித்து வைத்தீரே வேளை ஆகாபுக்கு முன்னாடி நெஞ்ச நிமிர்த்தி பேசவும் வைத்தார் எலியாவை. பேசிட்டு இப்படி வெளியே வந்த உடனே ஆண்டவர் வந்து சல்யூட் அடிப்பார்னு பார்த்தா அந்த கேரி தாட்டண்டையில் போய் ஒளிச்சுக்கோ அப்படின்ட்டார். ஒளிச்சுக்கோவா ஆண்டவரே, போய் ஒளித்து இருக்கிறேன், யார் என்ன கொண்டு வருவார் ஆண்டவரே. அப்போ பார்த்து ஒரு காகம் வருது, கல்லெடுத்து விரட்டலாம் பார்த்தா விரட்டிராத, அது வாயில தான் உனக்கு அப்போ இருக்கு. வாங்க காகம், எப்படி இருக்கீங்க, தந்துட்டு போங்க. அவன் ஒளித்து வைக்கிறார் 3 years. அதுக்கப்புறம் நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, கர்த்தர் நடத்துவாருங்க. சில நேரத்தில் சிலருக்கு முன்னாடி நம்மளை அப்படிதான் வச்சிருப்பார். அது தேவன் நம்மை பழக்க வைக்கிறார். அவருடைய வேலை வரும்போது ஹalleluya ரபா கரபா ஷதரா ரிபா லபா தோடோரோ ரிமா மக்கரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க, கேனியர்ட்ட சொல்றேன், நான் அவங்க கூட நான் அவனை தான் ஃபைட் பண்ண, எனக்கு இல்லை எதிரி அவன் தான். நீங்க இடையில வந்து விழுந்துடாதீங்க. நம்முடைய இலக்கு சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா வீணா பகைகளை. ஆமென். கேனியர் நடுவில் தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க மாறுங்க. சிலரை சத்துரு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாருங்க, பவுலை பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்களில் நான் ஏற்கனவே இதை மென்ஷன் பண்ண. குறி சொல்லுகிற ஒரு பெண் எதிர்பட்டு 17வது வசனத்தில் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டான். அது எதுக்குன்னா தன் வசப்படுத்தி அவர்களை வழிமாற பண்ணுவதற்காக இப்படிப்பட்ட செயல்களை ஒரு ஆவி இருந்து அவளுக்குள்ள இருந்து செய்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து அவளுக்கு ஒரே அடி. அப்படியா இருக்கு? நீ இவளை விட்டு புறப்படும்படி. பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து ஒரே மிதி. அப்படியா இருக்கு? இல்ல, பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டுன்னா அவர் எதை பார்க்கிறார்? அசுத்தாவி. பவுல் கோபத்தோடு யார பார்க்கிறார்? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அசுத்தாவிய கோபத்தோடு பார்த்திருப்போமா? பார்த்தா கண்ணை குத்திட்டுனா. அதனால நம்ம இந்த கேனியர் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, சிலர்லாம் ஆராதிக்கும் போது தெரியாம கைப்பட்ட ஒரு பார்வை பார்ப்பாங்களே. இப்படி நீங்க ஒரு நாள் சத்துருவை பார்த்திருந்தா கூட இந்த எல்லா பக்கம் வந்திருக்க மாட்டான். நம்மளை விட மோசமான ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான். இது சாத்தான் வரும்போது சாத்தான் சத்தமா சொன்ன அவனுக்கு கேட்டுட்டு இருந்தான். பவுலை பாருங்க, சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு. அப்போ அந்த இடத்துல பவுலுக்கு அவன் மேல ஒரு மன ஒருக்கம் இருக்கு. சைவ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாளே, இந்த ஆவி இவளை பிடிச்சு நமக்கு எதிராக திருப்புதே. சவுல் மரித்த போது தாவீது சந்தோஷப்படணுமா சந்தோஷப்படக்கூடாதா? சந்தோஷப்பட்டிருக்கணும். தாவீது அழுதான். ஏன்னா சவுலை எது பிடிச்சிருந்து தெரியுமா? பொல்லாதாவி, பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவைகள் அல்லவே, நம்முடைய இலக்கை மாற்றுவதற்காக. அதனாலதான் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு யார கையில் இடப்பாட தெரியாது. ஒரு தேவ பிள்ளை தெளிவா இருக்கணும். ஒரே லைன்ல சொல்றேங்க, அவரோடு இருக்கிற உறவு ஸ்ட்ராங்காக எவ்வளவு ஆழமான தண்ணீர் இருந்தாலும் அது தெளிவாக தான் இருக்கும். ஒரு தேவ பிள்ளைகளை தேவனோடு இருக்கிற உறவுல கொஞ்சம் விரிசல் வந்தாலே அந்த கேப் தான் பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம். இப்போ சவுல் புறப்படுகிறான் யுத்தம் பண்ண. பிசாசின் தந்திரத்தை பாருங்க. இந்த அமலேக்கியன் என்ன பண்றான் அப்படின்னா, அமலேக்கியன் இவனை சங்கரிக்கும் போது 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும்
நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் சகல வஸ்துக்களையும் அழித்து போட்டார்கள். அதாவது தங்களுக்கு பிடிச்சதை வச்சிட்டு தங்களுக்கு பிடிக்காததை அழித்து போட்டார்கள். கர்த்தர் என்ன சொன்னார்? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சுயத்தை தான் பிரியப்படுத்த பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகு மேல கை வைக்கல. ஏன் கை வைக்கலன்னா, ஆகாகு என்ன பண்றான், தன்னுடைய பெஸ்ட் குவாலிட்டிய ஃப்ரெண்ட்ல வச்சுட்டான். நம்மளை விட தந்திரக்காரன் யாரு? ஏசா வரும்போது யாக்கோபு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பெஸ்ட் குவாலிட்டியை பின்னாடி வச்சுட்டான். யார லாஸ்ட் வச்சான்? ராகேல. ஆனா யாக்கோபு வரும்போது முதல்ல யார் வந்தா? யாக்கோபு வீட்டில இருந்து புறப்பட்டு வரும்போது முதல்ல பார்த்தது லேயாளையா ராகேலையா? இந்த முதல் பார்க்கிறதெல்லாம் கர்த்தர் தந்தது என்று எண்ணி விடாதிருங்கள். அப்படி எண்ணின அநேகருடைய ஜெப குறிப்புகள் என் டேபிள்ல இருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம், நல்லதெல்லாம் வச்சுட்டு அவன் பாருங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு பின்னாடி இவன் வந்த உடனே பார்க்கறான், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கிறது. அவ்வளவுதான். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்கணும். நம்முடைய மனசுக்கும் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் பிடித்தவைகள் என்னவென்று அமலேக்கியனுக்கு தெரியும். அமலேக்கியனுக்கு தெரியும். அதுதான் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வைப்பான். அதனால என்னாச்சு தெரியுமா? ஆகாகையும் சவுலால் அழிக்க முடியவில்லை. அழிக்கிறதுக்கு பலன் இருக்கு, ஆனால் அமலேக்கியனுடையவைகளை இவன் விரும்பினதுனால ஆகாகை அவனால் அழிக்க முடியவில்லை. இந்த செயல் கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கிற்று. 11வது வசனத்தை வாசியுங்கள். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லி அனுப்பினார்? 17 முதல் வாசியுங்கள். 17 முதல். அப்பொழுது சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே தலைவரானே. கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஆமென். நீ பறந்துட்டியே கொள்ளையின் மேல. கர்த்தருடைய பார்வைக்கு இப்படி பொல்லாப்பானதை செய்தது நாம யார் தெரியுமா? உன் வழியை மறிக்கிறவன். எங்க 5:30க்கு ட்ரெயின். நம்ம இந்த சர்ச்சில் இருந்து அங்க ஒரு 15 டிராபிக் இல்லைன்னா 15 மினிட்ஸ்ல போயிடலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எப்படியும் டிராபிக் இருந்ததுன்னா ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின் ஆகும்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புறோம். 5:30க்கு ட்ரெயின். 5:20 5:25க்காவது ஸ்டேஷனுக்கு போயிடணும். 5 மணிக்கு கிளம்புறோம். ரோடு பிளாக் ஆகிட்டு ஹெவி டிராஃபிக்கு போக முடியல. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகி 5:40க்கு நம்ம போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனை போய் சேர்ந்தாச்சு. கையில் டிக்கெட் இருக்கு, ஆனால் ட்ரெயின் இல்லை. அதாவது நமக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? ஒரு நாள் டிலேயா ஓடினாலே லெக்கை சரியா அடைய முடியாது. லெக்கை அடைந்தாலும் வாசல் அடைபட்டிருக்கும். இந்த அமலேக்கியன் என்பவன் வழிமறிக்கிறவன். இன்னைக்கு ஓட வேண்டிய ஓட்டம், 2 நாள் ஓட வேண்டிய ஓட்டத்தை தடுத்துட்டா இவனுக்கு அதுக்கப்புறம் டிலே ஆயிரும். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. நீ அமலேக்கியன அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 18ல அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? யுத்தம் முடியல, நீ கொஞ்சத்தை வெட்டிட்ட, கொஞ்சத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற. வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நிர்மூலமாக்கி தீரு மட்டும்.
கொள்ளையின் மேல பறந்துட்டியே, அமலேக்கியம் வச்சத உன்னை இச்சிக்கும்படிக்கு, உன்னை விழத்தள்ளும்படிக்கு வைத்த கண்ணியில விழுந்துட்டியே, நீரே உன்னை சிறுமையா தான் பார்த்த. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? 17வது வசனம், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவா இருந்த போதல்ல. பாரு சவுலே, அன்னைக்கு உன்னை தெரிந்தெடுக்கும் போது நீ என்ன சொன்ன? நான் ஏமாத்திரம், என் வீடு அற்பமானது, நாங்க சிறிய கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், நாங்க சிறிய கோத்திரம், நீயே உன்னை சின்னதா பார்த்தியே. ஆனா கர்த்தர் உன்னை அப்படி பார்க்காம தெரிந்தெடுத்து உன்னை அபிஷேகித்து உனக்கென்று ஒரு பாதை நியமித்து ஓட விட்டு, இந்த அமலேக்கியனு கர்த்தருக்கு விரோதமானவன், உனக்கு விரோதமானவனை நீ பார்க்காம அவனுடையவைகளை இச்சித்து இப்பொழுது கர்த்தருடைய சொல்லை தட்டி விட்டியே. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சவுல் தன் ஸ்தானத்தை இழந்தான். இப்பொழுது அமலேக்கின் ராஜாவாகிய ஆகா கொண்டு வரப்படும் போது அதனுடைய 32வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆகாக் எப்படி வரான் தெரியுமா? ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து என்ன சாதிச்சிட்ட கொஞ்ச நேரத்துல. ஆகாக் எப்படி வரான் தெரியுமா? ஏன்னா ஆகாகுக்கு அவன் முடிவு தெரியும். இன்னொரு நாட்டு கையில இருக்கும், எப்ப வேணாலும் நம்ம என்ன செய்ய போறாங்க? ஒரு நாட்டின் ராஜாவை இன்னொரு நாட்டின் ராஜா பிடிச்சிட்டானா கொல்றதுக்கு தான் கொண்டு போய் ஜன கூட்டத்தின் நடுவிலே கொலை செய்வார்கள். சிதேக்கியாவை எப்படி கொண்டாங்க தெரியும்ல? பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை பிடிச்சு சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாக அவனுடைய 2 பிள்ளைகளையும் கொன்று அந்த காட்சி கண்ணுக்குள் இருக்கும் போதே அந்த கண்ணை நோண்டுனாங்க. எவ்வளவு கொடூரமா! கர்த்தர் எவ்வளவோ வான் பண்ணிட்டே இருந்தார். இஸ்ரவேலின் ராஜா, எருசலேமின் ராஜா எவ்வளவோ தருணங்களை கொடுத்து எரேமியாவை கொடுத்து வான் பண்ணிட்டே இருக்கிறார். அவன் தட்டி போட்டு கடைசியில் பாபிலோன் வந்து முற்றுகை போட்டான், வந்து பிடிச்சிட்டு போனான். 2 பிள்ளைங்கள் அவன் கண்ணுக்கு முன்னாடி, அவன் கண்ட இந்த பூமியில் அவன் கண்ட கடைசி காட்சி, தன்னுடைய 2 குமாரர்களும் துடித்து சாகிறது. அந்த காட்சி கண்ணில் இருக்கும் போதே கத்தி எடுத்து அவனுடைய கண்களை குத்தி எடுக்கிறாங்க, கொண்டு போய் அவன் கதையை முடிக்கிறாங்க. இப்படிதான் அவ்வளவு கொடூரமா கொலை செய்வாங்க. இந்த ஆகாக எப்படி வெட்டி போடுவாங்கன்னு ஆகாகுக்கு தெரியும். ஆனாலும் அவன் இருந்த கொஞ்ச நாள் கூட இல்ல, ஒரு நாள், ஒரே நாள்ல சவுல ஸ்தானத்தை விட்டு இறக்கிட்டான். கொஞ்ச டைம் நம்ம எல்லைக்குள்ள அமலேக்கியன் வந்துட்டான்னா நாம் சந்திக்கிற இழப்பு என்பது பெரிய இழப்பா இருக்கும். தலைமுறையாய் அனுபவிக்க வேண்டிய ஸ்தானம் அல்லவா இது? ஹல்லேலூயா. யோனத்தான மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியுமாங்க? ஆனா அவனால் அதை அனுபவிக்க முடியலையே. ஒரே ஒரு நாள் சவுலின் எல்லைக்குள்ள அமலேக்கியன் வந்துட்டான். உன்கிட்ட பட்டயத்தை கொடுத்தார், ஆனா நீ வெட்டல. உனக்கு பலத்தை கொடுத்தார், ஆனா நீ பயன்படுத்தல. நீ சிலவற்றை விரும்பின, அவன் சிலவற்றை இச்சிக்கத்தக்க சிலவற்றை காண்பிக்கிறான். ஆமா, நீ விரும்பிட்ட. ஒரு நாள் இருந்துட்டு போட்டோம், ஒரே நாள் உள்ள விட்டுட்ட. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தலைமுறைக்கு அந்த சிங்காசனத்தை தொடக்கூட முடியாத அளவுக்கு இந்த அமலேக்கியன் ஒரே நாள்ல வேலையை கட்டிட்டு போயிட்டான். சில அற்பமான காரியத்துக்காக நாம் தலைமுறையாய் அனுபவிக்க வேண்டிய அநேக நன்மைகளை பறி கொடுக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதம் விரும்பாதது தேவன் விரும்பாதத வெறுக்கிற இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் தான் ஆண்டவரே அமலேக்கியனை உள்ள விட்டப்பா. ஆனா அவன் என்ன செஞ்சான் பாத்தியா? உன்னை உன் ஸ்தானத்திலே இல்லாம ஆக்கிட்டு போயிட்டான் பாத்தியா? உன்னை உன் நிலையை விட்டே அப்புறப்படுத்தினான் பார்த்தாயா? அதனாலதான் தெளிவுள்ளவர்களாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் என்ன கொடுத்தான்? இயேசு கிட்ட வைக்காத ஆஃபராங்க சாத்தான் நம்ம கிட்ட வச்சுட்டான். இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் என் முன்னாடி உங்க தலையை அப்படி தாழ்த்திட்டீங்கன்னா நான் தந்துருவேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானேட்டார். அப்பாலே போ சாத்தானே. நீ முத்துக்களை வைத்து தருகிற கிரீடத்தை விட என் பிதா தருகிற முட்கிரீடம் எனக்கு பெருசு.
என் தகப்பனார் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒன்று, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தை எத்தனை பேர் சத்தமா சொல்ல விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் தருவது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. எனவேதான் எபேசியர் 6வது அதிகாரத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு 5 நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். 6வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எல்லாரும் நல்ல கவனிச்சீங்களா? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இனி அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள்னா எவைகள்? ஆவிகள். யாரை எதிர்க்க கூடாது? அவர்களை எதிர்க்க கூடாது. எதை எதிர்க்கணும்? அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த Dress போட்டுட்டு வான்னு சொன்னா நம்ம ரூம்ல போய் Dressக்கு முன்னாடி இப்படி நின்னுட்டு இருந்தா Dress விழாது, நாம எடுத்து போடணும். அப்ப சர்வாயுத வர்க்கத்தை நான் தரிக்கணும்னா நான் கை நீட்டி அதை என்ன செய்யணும்? எடுக்கணும். நல்ல கவனிங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். என்னுடைய லாஸ்ட் ஸ்டெப் இந்த பூமியில நான் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் கேட்பார், முடிச்சிட்டியா நான் செய்ய சொன்னதெல்லாம்? அந்த இடத்துல வந்துட்டு, ஆண்டவரே நான் முடிக்கணும் தான் இருந்தேன் ஆண்டவரே, அப்ப இந்த அமலேக்கின்ற காலம் வந்தா முடிச்சிட்டியா? சே எஸ் ஆர் நோ. எஸ் நான் உள்ள, நோ நான் வெளியே. அப்ப அந்த இடத்துல ஆண்டவரே நான் அமலேக்கியன் அப்படி சொல்லும் போது, நான் தான் உனக்கு வெப்பன் கொடுத்தேன்ல, கவசம் கொடுத்தேன்ல. எங்க அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருப்பார். ஒரு காலத்தில் எனக்கு இது தெரியாது, ஒரு காலத்தில் நான் இதை அறியேன். ஆனால் தேவன் கிருபையாய் தம்மை வெளிப்படுத்தி அது விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவர் அமலேக்கியன் வந்தானாப்பா அப்படிலாம் கேட்க மாட்டார். அது இப்ப கேட்பார், ஓட்ட முடிவு முடிச்சிட்டியா? இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை முடிக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன? இட் இஸ் finished. முடிந்தது, முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, பிதாவே இங்க முடிக்காம அங்க ஒப்பு கொடுக்க முடியாது, சும்மா அப்படி அதெல்லாம் சும்மா வார்த்தை கிடையாது. இயேசுவேன்னு வாயை திறந்து கூப்பிடுறது கூட தேவனுடைய கிருபையினால தான் கூட முடியும். ஆமென். இயேசுவேன்னு வாயை திறந்து சிலர் நினைக்கிறாங்க அந்த கடைசியில கூப்பிட்டு போயிடலான்னு. அப்படி கூப்பிடணும்னா தேவ கிருபை வேணும். எனக்கு தெரிந்த ஒருத்தர், அவருடைய மரணம், அவர் மரணத்துக்கு சமீபமா கொலாப்ஸ் ஆயிட்டார் டோட்டலா. அவ்வளவு துன்மார்க்கமாய் வழி விலகி எவ்வளவோ தருணங்கள், எவ்வளவோ இந்த வார்த்தையை நான் நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், பயத்தோடு சொல்லுகிறேன். கடைசியில் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். 2 days. அந்த 2 days ஒருத்தர் போய், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவரிடத்துல போய் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் வாயை திறக்க ட்ரை பண்றார், முடியல. அவர் சொல்றதுக்கு வாயை திறக்க ட்ரை பண்றார், முடியல. 2 days ட்ரை பண்றார், முடியல. இது எங்கேயோ நடந்ததில்லை, இது தெரிந்த சம்பவம். அந்த சம்பவம் கேள்விப்பட்டு நான் நடுங்கினேன். அந்த நபரை குறித்து மிகவும் பரிதாபம் இருந்தது, வேதனை இருந்தது, அதோடு கூட நடுக்க இருந்தது. ஆண்டவர் பேசினார், நீ வாயை திறந்து என் நாமத்தை சொல்றது கூட என் கிருபையில தான் சொல்லிட்டு இருக்கிற. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? வாழ்றது கால் போன போக்கில் போயிட்டு லாஸ்ட்ல இயேசுவேன்
கேரளாவில் ஒரு பாஸ்டர் சொன்ன சம்பவம், ஒரு சகோதரன்ட்ட அவர் போய் கண்ணீர் விட்டு கூட பேசினாராம். ஏன்னா ஆண்டவர் அறிந்தவன். அவ்வளவு துன்மார்க்கமா எல்லாம் போய் கடைசியில் அவன் துணிகரமா என்னெல்லாம பேச ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, நீ அந்த பாஸ்டரை பார்த்து நீங்க போறீங்கன்னா நான் ஏன் வரமாட்டேன், நான் ஏன் வரமாட்டேன், அவ்வளோ இதாக பேசி கடைசியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் 6 மாசம். அந்த 6 மாசம் இந்த பாஸ்டர் போய் பேசுறாரு. அவனால ஒப்பு கொடுக்க முடியல, அவனால கடைசி வரை ஒப்பு கொடுக்க முடியல. அந்த நபரால ஒப்பு கொடுக்க முடியாமலே இருந்துட்டார். அவர் சொல்ற, நான் நாளைக்கு எனக்கு முடியல முடியல முடியல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபையை தேவன் தந்திருக்கிறார். எத்தனை அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமானது, ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எவ்வளவு கிருபை தாரார், எவ்வளவு அந்த மெய்யான ஒளியினிடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் எனக்கு ஏன் ஒன்னும் செய்யலன்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கான வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது சொல்லப்பட்ட அப்படி வரிசையா சொல்லுகிறேன். சத்தியத்தை கட்டுங்கள், பொய்யை களைந்து போடுங்கள், நீதியை தரித்துக் கொள்ளுங்கள், அநீதியை அப்புறப்படுத்துங்கள், சமாதானம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்கள், தூசிய தட்டி போட்டுருங்க. இந்த தூசி, ஒரு வீட்டுக்கு போகும்போது யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, உங்களை ஏத்துக்கலைன்னா அங்க வரும்போது அந்த தூசி என்ன செஞ்சிடணுமா? தட்டிட்டு வந்துடும். அந்த தூசியை கொண்டு இன்னொரு வீட்டுக்குள்ள போயிடாதீங்க. நம்ம எல்லாம் நிறைய தூசியை கொண்டு இன்னொரு வீட்டுக்கு போறோம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? போகும்போது அங்க ஒரு லாரி குப்பையை தட்டிட்டு, இல்ல நான் ஒரு வீட்டுல போய் 10 நிமிஷம் பேசின, அந்த வீட்டுல சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். சில பாருங்க, புருஷன்ட்டையும் தனியா பேசுவாங்க, மனைவிட்டையும் தனியா பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு இந்த பட்டாசு எல்லாம் கொளுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? எடுத்ததும் வெடிக்காது. திரியில லைட்டா சில திரி ரொம்ப பெருசா இருக்கும், அன்னைக்கு வெடிக்காது, அடுத்த நாள் தான். சில காலையில் கொளுத்தி வச்சுட்டு போவாங்க, நைட்டு தூங்க போகும்போது டமார் ஒரு சவுண்டு கேட்கும். லைட்டா அப்படி வச்சுட்டு சில இந்த டைம்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம தூசிய சமாதானம் என்னும் பாதரட்சிய கால்களில் தொட்டா, ஒரு வீட்டுக்கு போய் 10 நிமிஷம் பேசுறானா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். நம்ம போகும்போது அவங்க கேட்கணும், எப்போ அடுத்து வருவீங்க? இது நாமளே கேட்க கூடாது, அடுத்து நான் எப்போ வரணும்? ஆமென். சமாதானம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளணும். ரட்சண்யம் என்னும் தலைக்கவசம், உயிர் கவசம். என்ன ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் என்ன? நம்ம பல நேரத்தில் மறக்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்டது பல நேரத்தில், அதாவது நம்முடைய பாஸ்ட் சொல்லி சொல்லி சாத்தான் நம்ம, அதாவது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய எண்ணங்கள் தான். அந்த இடத்துல தான் உடனே ஹெல்மெட்டை தூக்கி போட்டுறணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன்ல, என்ன ரட்சித்து இருக்கிறார்ல, என் விஷயம் என் பாஸ்ட் தெரியாமலா என்ன ரட்சித்திருப்பார்? என் பேக்ரவுண்ட் தெரியாமலா? மோசே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இங்க எப்படி நடந்த உடனே ஐயோ ஆமால, ஆமா, ஐயோ இந்த ஆள் பாக்குறாரே, பழைய நம்ம வண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்ச ஆள் திடீர்னு இடையில வருவார். வரும்போது ஐயோ இவர் அதை கேட்பாரு, ஐயோ எங்க போறீங்க, இந்த கூட்டத்தில் போன அவரும் வருவாரே. உடனே ஹெல்மெட்டை தூக்கி போட்டுறணும். எதுக்கு? அவர் மூஞ்சி பார்க்க கூடாதுன்னா இல்ல, ஏய் ரட்சித்து இருக்கிறாருப்பா. கேட்ட, ஏய் உன்னை பத்தி, எஸ் நான் பழைய ஆளுதான், ஆனா எப்போ இயேசு வந்தாரோ பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. தலைக்கவசம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹெல்மெட்டை போட்டுருங்க. ஆமென். ஹெல்மெட் ரொம்ப நல்லது. நம்ம எப்போ போடுவோம்? போலீஸ் வந்தாதான். சில அப்போ கூட மாத்தி போட்டுட்டு எங்கேயா கொண்டு போய் இடிச்சிட்டு வராது. இல்ல, நல்லது. ஆண்டவர் சொல்றார், எண்ணம் உன்னை டேமேஜ் பண்ணுதா, ரட்சணியம் எண்ணம் போட்டுரு. ஆண்டவரே, எஸ் உண்மைதான், ஆனா என்ன நீங்க மீட்டது பணத்தை கொடுத்தில்ல, பொருளை கொடுத்தில்ல, உங்க ரத்தத்தை கொடுத்து. நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன்.
ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஜெயம் உங்களுக்கு, ஜெயம் நமக்கு. கொடியவன் அற்று போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன் என்ற பாடலை நல்ல கரங்களை தட்டி ஒரு 5 நிமிடம் கூட பொறுத்துக் கொள்ளுங்கள். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம் விசுவாசத்தோடு. ஆமென் ஹalleluya. Yes. அந்தகார வல்லமைகளை glory தேவ பலத்தால் முறியடிப்பே. ஆமென். இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி glory. இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, ஆமென். பயமில்லை வெற்றி எனக்கு. ஹalleluya. பயமில்லை வெற்றி சொல்லுங்க. போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே, போர் செய்வே, போர் செய்வே, போராயுதம் தரித்தே, போர் செய்வே, போர் செய்வே. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெருமதில்களை தாண்டிடுவே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி பாடுங்க. ஆமென் 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 ஹalleluya. ஆகாய மண்டல லோகாதிபதிகள் ஒடுங்கிய மடிந்திடுவார், பயந்து நடுங்கிய ஓரலவகரமஷதனலரே ரிபமரலதடரமஷரே. ஆமென். போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே, போர் செய்வே, போராயுதம் தரித்தே. வெள்ளம் போல, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவே. ஆவி பட்டயமே glory வலகரமஷரே. ஆமென். வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. glory ஆவி பட்டு ரிபலகரமதுடலமஷரே ஏரி மாமா கல ரச்சனரே. ஓ போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே, glory glory ஷெரபகல மமதோ ரிமமலரே லாரலே. ஆமென். சர்ப்பங்களை, சர்ப்பங்களை வேதித்திடவோ, பெரும் தேள்களை நசுக்கிடவோ. ஆமென். சொல்லுங்க. அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை, ஜெயம் நமக்கு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர் திட்டங்கள், எதிர் வல்லமைகள் அவமாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்பதாக. போராயுதம் தரித்தே, glory 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 ரிமகரமமஷோ ரிமலவகடரமஷரே மலவரகலரா. ஆமென் ஆமென் ஆமென். சேனைகளின், சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெருமதில்களை தாண்டிடுவே. சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெருமதில்களை தாண்டிடுவே. ஹalleluya. லோகாதிபதிகள் ஒடுங்கிய மடிந்திடுவார், பயந்து நடுங்கிய மடிந்திடுவார். ஆகாய மண்டல glory லோகாதிபதி glory ஒடுங்கிய ஷெரமமலகரமதுடரபலபரபலம சந்தரலரே. போராயுதம் தரித்தே, போராயுதம் ஓரமமலகரமதனலரே ஷெரமமகலரமதுடரா. ஜீசஸ் ஜீசஸ். பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆவியில பலப்படுத்துங்க. ஓ போராயுதம் தரித்தே, போராயுதம் தரித்தே,
போர் செய்வேன். Glory, 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 glory. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில சத்துரு மின்னலை போல விழுகிறான் இயேசுவின் நாமத்தில். மின்னலை போல விழுவானால் இயேசுவின் நாமத்தில். போராயுதம் தரித்து போர் செய்வேன். போராயுதம் தரித்து Jesus, Jesus, போராயுதம் தரித்து. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. Glory, 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 glory. Sharabakalara, Sheramamalava Tudaraba, Rimamara Kalaraba, Shandare, Ribalara. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த அனுபவத்துக்குள்ள சபையை கொண்டு வாங்கப்பா. சத்துரு மேற்கொள்ளாதபடி சத்துருவை மேற்கொள்ள வைங்கப்பா. சத்துருவை மேற்கொள்ள வைங்கப்பா. ரீமலபரபா சந்தரபலபா ரீடரா லரா லரா தரே ரேமா கரபோ ரத்தரோ லிவரபோ. Jesus, Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்துவார். ஓ ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். அப்படியே கைகளை அசைத்து ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. கடைசியா ஒரு விசை கூட ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. ஆமென். ஜெயம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களில் ஜெயத்தின் சத்தம் கேட்கட்டும். இயேசப்பா, ஜெயித்தவரே, ஜெயிக்க வைக்கிறவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் ஹல்லேலூயா. ஓ ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடும். ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமத்திலே ஜெயம் அல்லேலூயா, அவர் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திலே ஜெயம் அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காக நன்றி. எங்களோடு பேசினீர் ஆண்டவர். நீர் யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெயத்தை கிருபையாய் காண பண்ணுவீராக. ஒவ்வொருடைய கூடாரத்திலும் ஒவ்வொருடைய எல்லைக்குள்ளும் ஆண்டவர் அந்த ஜெயத்தின் சத்தம், அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், அந்த ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் தொனிப்பதாக. கர்த்தர் அப்படியே கிருபை செய்யும், ஆசீர்வதியும்.
ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செஞ்சு சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you.